இன்றைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் எந்த கிழமையில் பிறந்தவங்க எந்த தெய்வத்தை வழிபட்டால் நல்லது அப்படிங்கிற விஷயத்தை நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இதற்கான பதில் கடந்த நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தாலும் திரும்ப திரும்ப இந்த விஷயத்தை கேட்டிருக்கிறதுனால இன்றைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் இதற்கான ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம், விடையைத்தான் பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் வார நாட்கள் 7 அப்படிங்கிறது உங்கள் எல்லோருக்குமே தெரிந்த நன்கு அறிந்த விஷயம்தான். அதாவது ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி அப்படிங்கிற இந்த 7 நாட்களில் எந்தெந்த நாட்கள், அதாவது இந்த வார கிழமை என்று சொல்லக்கூடிய இந்த கிழமைகளில் எந்த கிழமையில் பிறந்தவங்க எந்த தெய்வத்தை வழிபடலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க சூரியனார் வழிபாடு, அதே சமயம் சூரிய வழிபாடு, அதே சமயம் சிவபெருமானுடைய வழிபாடு வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரி சிவபெருமான் கோயிலுக்கு போகும் பொழுது சூரிய வழிபாடு வச்சுக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய வஸ்திரம் வெண்மை நிறத்தில் இருக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி திங்கக்கிழமை நாளில் பிறந்தவங்க பார்வதி தேவியாரை வழிபாடு பண்ணுறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். அல்லது சாந்தமான அம்மன் தெய்வ சம்மந்தப்பட்ட விஷயங்களை வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி வழிபாடு வச்சுக்கும் பொழுது தூய வெண்மை நிறத்தில் ஆடை இருக்கிறது நல்லது, அல்லது இளம் மஞ்சள் என்று சொல்லக்கூடிய வண்ணத்தில் ஆடை அணிஞ்சிக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை நாட்களில் பிறந்தவங்க, வார நாட்களில் செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்க பொதுவாகவே அதாவது முருகப்பெருமானுடைய வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக உன்னதமாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த முருகப்பெருமானை கூட செவ்வாய்க்கிழமை காலை நேரத்தில் அப்படிங்கிறத விட மாலை நேரத்திலையும் வழிபாடு பண்ணலாம். அந்த முருகப்பெருமான முகம் பார்த்து வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா அகம் என்ற உங்களுடைய நெஞ்சை எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் வெகு விரைவாகவே நடந்தேறும் அப்படிங்கிறது நம்பிக்கை வச்சுக்கலாம். அதே மாதிரி புதன்கிழமை நாளில் பிறந்தவங்க பெருமாள் வழிபாடு வச்சுக்கிறது நல்லது. பெருமாள் வழிபாடு வச்சுக்கக்கூடிய அந்த நாட்களில் பச்சை கலரில் வஸ்திரம் அணிஞ்சிக்கிறது இன்னும் அதி உன்னதமாக இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி வார நாட்களில் வியாழக்கிழமை நாளில் பிறந்தவங்க ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். தட்சிணாமூர்த்தி வழிபாடு அப்படிங்கிறத விட வழிபாடு வச்சுக்கக்கூடிய அந்த நாட்களில் பெரியவங்களை மதிக்கிறது, பெத்தவங்களை மதிக்கிறது, சான்றோர்களை மதிக்கிறது, ஆசிரியர்கள் என்று சொல்லக்கூடிய குருமார்களை மதிக்கிறது, இந்த மாதிரி மதிப்பான விஷயங்களை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து மேன்மைக்கு போகக்கூடிய பாக்கியங்கள் இருந்துகிட்டு இருக்கும். மஞ்சள் நிற வஸ்திரம் உங்களுக்கு உகந்ததாக இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை நாளில் பிறந்தவங்க பொதுவாகவே ஸ்ரீரங்கம் போயிட்டு வர்றது, ஸ்ரீரங்கர் வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அல்லது உங்களுடைய வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி சன்னதிக்கு மகாலட்சுமி தேவியை வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி சனிக்கிழமை நாளில் பிறந்தவங்க காலை நேரத்தில் பிள்ளையார் வழிபாடு வச்சுக்கிறது, அல்லது பெருமாள் வழிபாடு வச்சுக்கிறது, அல்லது ஆஞ்சநேயர் வழிபாடு வச்சுக்கிறது நல்லது. ஆனால் மாலை நேரத்தில் நவக்கிரகத்தை வழிபாடு வச்சுக்கிறது. சனிக்கிழமை பிறந்தவங்க நவக்கிரகத்தை வளம் வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் வளம் அல்லது நலம் அல்லது ஜெயம் இந்த 3 விஷயங்களையும் முத்தாய்ப்பாக சந்திக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகமாகவே வந்துட்டு இருக்கும். இந்த மாதிரியான வழிபாடு வச்சுக்கக்கூடிய இந்த நாட்களில் யாருடைய மனசும் துன்படாமல் யாருடைய மனசும் புண்படாமல் நடந்துக்கிறது முதல் வழிபாடாக இருந்துகிட்டு இருக்கணும். தெய்வ சன்னிதானத்துக்கு போகும் பொழுது நிதானம் அப்படிங்கிற சன்னிதானம் அப்படிங்கிற விஷயத்தில் நிதானம் அப்படிங்கிற விஷயத்தை அதிகமாகவே கடைபிடிக்கணும். முடிஞ்சால் ஒருவருக்கு தானம் அல்லது தர்மம் செய்யலாம். அப்படி தான தர்மம் செய்ய முடியாவிட்டாலும் பரவாயில்ல, ஒருவருக்கு உதவி செய்யாமல் இருந்தாலும் உபத்திரவம் செய்யாமல் இருந்தாலே போதும், நல்லதொரு விஷயமாக நமக்கு சாஸ்திரம் கொடுக்கப்பட்டிருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக ஏழ்மை நிலையில் உள்ளவங்க முன்னாடி உங்களுடைய பெருமையான நிலையை சொல்லிக்கிட்டு அவங்களுடைய மனசு வருத்தப்படுற மாதிரி நடக்காமல் இருந்தாலே உங்களுக்கு பொருத்தமான அம்சங்கள், பொருத்தமான அதிர்ஷ்டங்கள், வருத்தம் இல்லாத வாழ்வியல் அமையும் அப்படிங்கிறதா சாஸ்திர ரீதியான ஆன்மீக உண்மை.